வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாண்டிச்சேரி பாரம்பரியம் விவேகா செஞ்சு காட்டுறேன். வாங்க, அது எப்படி செய்யுது, என்ன தேவைன்னு பார்ப்போம். நான் அதிகமாக செய்யலை, நான் ஒரு கப்பு அரிசி மாவில் செய்கிறேன். ஆனால் ஃபூரில் செய்யலை, சாதா நான் செய்கிற ஆப்போசிட்டியில் எப்போதுமே நான் அந்த சட்டியில் செய்கிறது மாதிரியே செஞ்சு காட்டுறேன். அதுதான் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அரிசி மாவை நல்லா சலிச்சிக்கிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ரவை போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுறேன். இதுக்கு ஒரு முட்டை போட்டுக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். நல்லா கரையிற வரைக்கும் அடிச்சுக்கிறோம். முட்டையை நல்லா அடிச்சிங்கன்னா, முட்டையும் சர்க்கரையும் நல்லா அடிச்சிங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பட்டர் போடுறேன், வெண்ணெய். இப்போ இதை நான் உருகிட்டு வந்தேன். ஒரு டேபிள் ஸ்பூனு நாலஞ்சது 30 கிராம். இது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன், வீட் போட்டுக்கிறேன். இதை நல்லா அடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் கலக்கிட்டு தான் அந்த மாவை போடணும். நான் அதில் மாவை கொட்டிட்டேன், ஞாபகம் இல்லாத. நல்லா கலக்கிட்டேன். எந்த அளவு இருக்கேன். இப்போ இதை இந்த மாவில் ஊற்றிக்கிறேன். நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். இந்த தேங்காய் பால் இவ்வளோ அளவுன்னு சொல்ல முடியாது, அது நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் திரும்பி பால் எடுக்கிறது இருந்தாக்கா அந்த முதல் பாலை ஊற்றிக்கணும். 10ல் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஒரு டீஸ்பூன் வனி ஊற்றிக்கிறோம். ஊறட்டும், ஊற்றக்குள்ள அதை காட்டும். 1/2 டீஸ்பூன் கிட்ட கேக்கு விதை போடுறோம். ஆப்பத்துக்கு மாவனா இடித்து செய்வாங்க. அதை சலிச்சிட்டு கடைசியாக வர அந்த கப்பின்னு சொல்லுவாங்க. சலிச்சதை அதில் அப்படியே போடுவாங்க. அப்போ தான் ஆப்பம் நான் சுட்டுட்டு இப்படி புட்டு பார்க்கக்குள்ளே உள்ளே பார்க்க வேறு லேராக அழகாக இருக்கும். இதில் அதே மாதிரி தான் இந்த விவேகாவுக்கும் அதே மாதிரி தான் செய்வாங்க. அந்த ஆப்பத்துக்கு எப்படி அந்த கடைசியாக சலிக்கிற அந்த கப்பி போடுறாங்களே, அதே மாதிரி தான் விவேகாவுக்கும் செய்வாங்க. இப்போ என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதனால நான் ரவை போட்டிருக்கேன். நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுறது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபூரில் வைக்கிறதா இருந்தாக்கா இந்த தண்ணி ஊற்ற தேவையில்ல, அப்படியே கலக்கணுதை அப்படியே ஃபூரில் வச்சுருங்க. நீங்கள் சட்டியில் ஊற்றுறதா இருந்தாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்போனா பால் எடுப்பாங்க. தேங்காய் பால் எடுத்து செய்கிறதுனால அந்த முதல் பால், 2வது பால்னு அந்த பாலையே ஊற்றிடுவாங்க. இது பால் ரொம்ப திக்காக இருக்குதுல்ல, 1/2 கப்பு கிட்ட தண்ணி ஊற்றிக்கிறோம். அதே இருக்கட்டும், ஊறட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போடுறேன். இந்த சட்டியில் தான் ஆப்பமும் விவேகாவும் செய்வேன். அது நான் பழைய அடுப்பு வச்சுருந்தேன், அதில் செய்ய முடியும். இப்போ இருக்கிற அடுப்பில் இதை பாருங்கள், இந்த இதை வைக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தாக்கா என்னுடைய அடுப்பில் வைக்க முடியாது. இருந்தாலும் நான் அந்த இதை போட்டு செய்கிறேன். அப்படி இல்லைனாக்கா இதில் ஊற்றி காட்டுறேன், இதில் செஞ்சு காட்டுறேன். இல்லைன்னா அதில் தான் ஊற்றணும், என்னது ரொம்ப லேட்டாகும். இப்போ இந்த வானலில் ஊற்றுறேன். அதில் நான் ஊற்றுனா அது உள்ளே மேலே நல்லா வேக மாட்டேங்குது. எல்லாருக்கிட்டே அந்த மாதிரி வானல் இருக்காது. இது பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் தானே. லேசாக திருப்பி போட்டால் வெந்துருச்சு. இவ்வளோ நேரம் ஆகுதுச்சு, ஆனால் நல்லா இருக்குது. ரொம்ப லேட்டாகுது அந்த வானல், அதுக்குத்தான் இதை எடுப்பேன்.
கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம், சொல்லவே இல்லைப்பா. நெய் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைனாக்கா நீங்கள் பட்டர் போட்டுங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதாப்பா இது மேலே வந்து நான் லேசாக சூடாக இருக்கக்குள்ளே கொஞ்சோண்டு நெய் தடவுறேன். அப்போ தான் வந்து அது வந்து காயாக இருக்கும். இதுக்கான தடையிட்டேன். இது ரொம்ப கிடையாது, சும்மா லேசாக. விவிகா ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப்புக்கு வந்து 7 விவிகா வந்துச்சு. சாப்பிட்டுட்டேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொன்று வந்து இந்த மாவை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். நான் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சேன். மாவு ஊறத்தான் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் விவிகா. நீங்கள் மாவை கரைச்சிட்டு உடனே ஊற்றுனீங்கனாக்கா வந்து அந்த அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.